தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நோயே இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அதிகபட்சம் எவ்வளவு நாட்கள் வரைக்கும் வாழ முடியும்? அதோட அவனோட லைஃப் ஸ்பேனை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? பயம்லாம் வாழ முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை நோக்கி மனிதங்களும் இப்போ முன்னேற ஆரம்பிச்சிருக்குங்க. மருத்துவ உலகில் மிகப்பெரிய புரட்சியாக ஒரு விஷயம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், பின்னாடி வரப்போகிற நோய் என்னன்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். செம்மையாக இருக்குல்ல அந்த மேட்ரு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்கத்திற்கும் பயன்படுன்றத இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நம்மளுக்கு உணர்த்துது. முதல்ல பேசிக்ஸை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்டென்ட்டை பற்றி ஃபுல்லாக பேசுவோம். நம்மளோட ஹியூமன் பாடி இருக்குல்ல, இது ஒட்டுமொத்தமாக ஃபங்க்ஷனேட் ஆகிறதுக்கு காரணமே டிஎன்ஏ தான். அதாவது ஒவ்வொரு செல்லோட இயக்கம் என்னவா இருக்கணுன்றத இந்த டிஎன்ஏ காம்பனண்ட் தான் முழுதாக முடிவு பண்ணுது. மரபணு, ஓகேவா? இது ஆக்சுவலாக 4 லெட்டர்ஸால் உருவானதுங்க. இந்த லெட்டர்ஸ்ன்றதை கெமிக்கல் பேசஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கலரை ஃபாலோ பண்ணினா தெரியும் உங்களுக்கு. நம்ம டிஎன்ஏ பேட்டர்னில் இந்த கலர்ஸ் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் இந்த ATGC இந்த 4த்தையும் குறிக்கிறது. அடினைன், தைமைன், குவானைன் அண்ட் சைட்டோசின் இந்த 4 கெமிக்கல் மாலிகுல்ஸ் தான் ஜெனட்டிக் கோட் இருக்குல்ல, இதை கிரியேட் பண்ணுறது. இந்த ATGC அப்படின்றது பேராக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஒரு லைன் இருக்குனாக்கா 2 கலர்ஸ் உள்ள மெர்ஜ் ஆகுதா? ஸோ அந்த 2 கலர்ஸ்னால் ஒரு கலருக்கு ஒரு அர்த்தம்னு சொல்லியிருந்தோன்னா இப்படி பேராக இருக்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த ஹியூமன் ஜீனோம் இருக்குல்ல, இதில் லட்சக்கணக்கில் இல்லைங்க, கோடி கணக்கில் கிட்டத்தட்ட 300 கோடி அளவுக்கு இந்த டிஎன்ஏ லெட்டர் பேர்ஸ் இருக்கு. இதில் 2% மட்டும்தான், இந்த 2% கோடு மட்டும்தான் இந்த செல்ஸுக்கு டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். என்ன விஷயத்தில்? புரோட்டீனை உருவாக்குறதுக்கு 2% மட்டும்தான் இந்த வேலையை பண்ணும். மிச்சம் எவ்வளோங்க? 98% கோடு இருக்கா? இதில் தான் பெரும்பாலும் இந்த டிசீஸ் இருக்குல்ல, இது சார்ந்த சேஞ்ச் ஓவர்ஸ் நடக்கும். இதில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னாலே டிசீஸ் சார்ந்த தாக்கத்தை நாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ 2% பெருசாக பயம் இல்லை, 98% சார்ந்து தான் டிசீஸ்லாம் லிங்க் பண்ணதாக இருக்குது. இந்த ATGC பேர்ஸ் தான் நம்ம செல்ஸோட ஒவ்வொரு பிஹேவியரையும் முடிவு பண்ணுறது. அது மட்டும் இல்லை, டிசீஸ் இருக்குல்ல, அது எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆனாலும் இந்த டிசீஸுக்கு நாம் முகம் கொடுக்கணும். சீரியஸான டிசீஸை நோக்கி நம்மளை தள்ளுறதுக்கு வாய்ப்பை இதை ஏற்படுத்திடும். ஒரே ஒரு லெட்டரை பேஸ் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா, ஒரு ரூமில் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் யார் கல்பிரிட்டாக இருப்பாங்கன்னு ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு 300 கோடி பேர் இருக்கான்னு வைங்க, அதில் யார் ஒருத்தர் கல்பிரிட்டுன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம் இல்லை? ஸோ இதுதான் இதில் இருக்க பெரிய பேரியரு. நம்ம அந்த ஒரு லெட்டர் சார்ந்து கண்டுபிடிக்கிறது பெரிய பேரியர் இது வரைக்குமே. இந்த ஹார்டஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்சான ஒரு லெட்டர் எது? நம்மளோட டிஎன்ஏல சேஞ்சான அந்த ஒரு லெட்டர் எது? இதை பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது இது வரைக்கும் முடியாத காரியமாக இருந்துச்சு. ஆனால் கூகுள் அதை முடிச்சு காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிற. கிட்டத்தட்ட ஆல்ஃபா ஜீனோம் இந்த டேர்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரபலமாகும் இது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆகிற லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டிஎன்ஏ இருக்குல்ல, இது ஜீன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்தையும் அக்குவேர் ஆணி வேற கரெக்டாக காமிச்சிடும். இது யாரோட தயாரிப்புன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூகுள் டீப் மைண்ட் இருக்குல்ல, அவங்க தான் இந்த AI டூலான ஆல்ஃபா ஜீனோமை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதன் மூலமாக நம்ம லாங்குவேஜ்லாம் படிக்கிறோம்ல, அது மாதிரி நம்ம டிஎன்ஏவை இந்த டூல் படிக்கும். செம்மையாக இருக்குல்ல இந்த விஷயம். இதன் மூலமாக லெட்டர் பை லெட்டர் நம்ம டிஎன்ஏ பேஸ் பண்ணி லெட்டர் பை லெட்டராக இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணும். இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதே சயின்டிஸ்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதாவது இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் இருக்குல்ல, டிசீஸ் சார்ந்து அந்த சேஞ்ச் ஒரு சார்ந்து நடக்கிறது, இதை ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கப்புறம் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்யூச்சரில் வரப்போகிற நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய டெவலப் பண்ணுறதை பேஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து தான் இந்த ஆல்ஃபா ஜீனோமை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ஃபா ஜீனோம் பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் 1 மில்லியன் லெட்டர்ஸ் டிஎன்ஏ கோடில் இருக்கிறத அட் அ டைமில் அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிச்சிடும். வித்தின் செகண்ட்ஸில் அது பாசிபிள்னு சொல்கிறாங்க. பெரிய விஷயம் மக்களே இது. இதன் மூலமாக எப்படி இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் எல்லாமே ஜீன் ரெகுலேஷனை அஃபெக்ட் பண்ணுது இதை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம், ஜீன்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆன் ஆகிறப்ப எந்தெந்த செல்லெல்லாம் ஆக்ட் ஆகுது
இதை இதில் தனியாக பிரித்து பார்க்க முடியும். அண்ட் எப்படி எல்லாமே ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த விஷயத்தையும் இதன் மூலமாக தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி ஃப்யூச்சரில் ஒரு நோய் தாக்கம் ஏற்படலாம் அப்படின்ற விஷயம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு வழி அமைச்சு கொடுத்துரும். ஏன்னா பல பேர் நோய் தாக்கத்துலேருந்து வெளியே வர முடியாத காரணமே நோய் முத்தி போயிடுச்சு அப்படின்வாங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு. நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம்னாக்கா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கிட்டத்தட்ட இதை அதை சாத்தியப்படுத்துதுங்க. நிறைய காமன் இன்ஹெரிட்டட் டிசீசஸ் இருக்குல்ல, அதாவது பரம்பரையாக வர நிறைய பிரச்சனைகள். உதாரணத்துக்கு இந்த இருதயம் சார்ந்த நோய்களாக எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இது கூட வரும்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள்லாம். அப்புறம் இந்த டயபெட்டிஸ், இதையும் நாம் முக்கியமான கன்சர்னாக இங்கே பார்க்கணும். உலகத்திலேயே மருத்துவ உலகில் அதிகப்படியான மக்கள் சார்ந்து மருந்துகள் எடுக்கப்படுதுனாக்கா டயபெட்டிஸை முக்கியமாக சொல்ல முதல்ல. மருத்துவ உலகை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த மெடிசன்ஸ் நிறையங்க. அண்ட் இதை தாண்டி சில கேன்சர்ஸ், இதுவும் பரம்பரையாக வருதுலாம் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல விஷயங்கள். இது எல்லாமே இந்த ஜீன் ரெகுலேஷனில் ஏற்படுற சேஞ்சஸ் இருக்குல்ல, இதோட கனெக்ட் ஆனது தான். ஒரு ஏஐ மாடலை உருவாக்குறதா இருந்தால் பொதுவாக என்ன நடக்கும், நம்மகிட்டே கூட கேட்கும் பார்த்தீங்களா, உங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, இது போல் எங்களோட ஏஐ மாடலை நாங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வர ஏஐ மாடல் எல்லாமே அப்படிதான் ட்ரைனிங் உட்படுத்தப்படும். அதுவாக கண்டுபிடிக்காது, இருக்கிற ஃபீடை நம்ம கொடுத்துருவோம், அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கும். இது போல் உலகம் முழுக்க எல்லாம் பண்ண போயிட்டா ஒரு ஹப் கிட்ட, ஒரு ஏஐ கிட்ட, அந்த டூல் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருமா, அவ்வளோதான். இங்கே இதே மாதிரி ஃபார்முலா வச்சு தான் இந்த ஏஐ டூலையே உருவாக்கியிருக்காங்களே. அதாவது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற ஹியூமன் அண்ட் மவுஸ் ஜெனட்டிக் டேட்டா இருக்குல்ல, இது எல்லாம் அக்குமுலேட் பண்ணி இந்த ஆல்ஃபா ஜீனோம் டூல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இட் மீன்ஸ் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா ஜீனோம் மூலமாக ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன்ஸ், அதாவது நம்ம ஜீன் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இதை டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் முழுக்க ஃபுல்லாக முடிவு பண்ணவல்ல அந்த ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன்ஸை நாம் லிங்க் பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக எண்ட் ரிசல்ட் என்ன கிடைக்கும், எப்படி இந்த மியூட்டேஷன் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸை ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எங்கே ஆர்கன்ஸில் ஒரு உறுப்புகள்லையும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம பிரெயின், லிவரு இதெல்லாமே எடுத்துக்க முடியும். ஸோ எல்லாம் சார்ந்த ஆரம்ப புள்ளியிலேயே நாம் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சலான்றாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிற மக்களே, இந்த நார்மல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்துட்டா போதும். இதை வச்சு சிங்கிள் லெட்டர் அண்ட் மியூட்டேஷனாக இது சேஞ்ச் அவுட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது சார்ந்த ஆய்வில் இருக்கும், நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வேரியன்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா ஜீனோம் இருக்குல்ல, இது இந்த ப்ராசஸை வித்தின் செகண்ட்ஸில் பண்ணி முடிச்சிருதான். எவ்வளோ பெரிய நேரம் மிச்சம் பாருங்க, எவ்வளோ அக்யூரசி பாருங்க. ரிசர்ச்சர்ஸ் இந்த டூலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல்ஃபா ஜீனோம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண உதவுங்க. அது என்னன்னா, இந்த கீ ஜெனட்டிக் ரீஜன்ஸ் இருக்குல்ல, அதாவது கேன்சர் அண்ட் அதர் டிசீஸ்லாம் அதிகமாக ஆக்குபை பண்ணுற அந்த கீ ஜெனட்டிக் ரீஜன்ஸு, இதை சார்ந்து ஐடென்டிஃபை பண்ண இது பெரிய டூலாக இருக்கும். இதன் மூலமாக இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் இருக்குல்ல, இதை டிசைன் பண்ணி இதை வச்சு இந்த ஜீன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற விஷயம் இருக்குது பாருங்க, ஸ்பெசிஃபிக்கான செல் டைப்பை பேஸ் பண்ணி, இதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ். இவ்வளோ பிரேக் த்ரூஸ்லாம் இந்த ஒரே ஒரு டூல் சார்ந்து நம்மளுக்கு சாத்தியமாகுதுன்றாங்க. நட்டாஷா லாட்டிஷேவா இவங்க இந்த டீப் மைண்ட் இருக்குல்ல, இது சார்ந்த ரிசர்ச்சர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா எப்படி ஜீனோம் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இது சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இது நம்மளுக்கு முதல்ல தெளிவாக கடத்துறது தான் இதோட நோக்கமே. இந்த ரிசர்ச்சை ஆக்சிலரேட் பண்ணுற வகையில் பயாலஜிக்கல் கோட் இருக்குல்ல, இதன் மூலமாக லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் தெளிவாக நமக்கு வரையறுக்கப்படும்னு நட்டாஷா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆல்ஃபா ஜீனோம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட சிம்பிள் டைமில் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஒட்டுமொத்த பாடியோட குவாலிட்டி கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இட் மீன்ஸ் எது எது பாதிக்கப்படுது, எது எது பாதிக்கப்படாமல் ஒழுங்காக இருக்குது, பாதிக்கப்பட்ட சார்ந்த சமிங்கை எந்த அளவு கொடுக்கறது, நம்ம பாடியை பேஸ் பண்ண ஒரு டூலாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு டூலாக இந்த ஆல்ஃபா ஜீனோம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சயின்டிஸ்ட்க்கு ஒரே ஒரு சிக்கல் மட்டும்தான் இருக்குது. அது என்ன சேலஞ்சுன்னா, இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ண மியூட்டேஷன்ஸ் இருக்குல்ல, இதில் எது எது எதுக்கு ரெஸ்பான்சிபிள், இதை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் பெரிய தலைவலி. பட் இந்த ஆல்ஃபா ஜீனோம் வந்த பிற்பாடு இந்த தலைவலி ஓரளவுக்கு குறைக்கப்படுன்ற நம்பிக்கையும் பெருசாக எழுந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆஹா அப்பனா இதுக்கப்புறம் நோயற்ற வாழ்வு மனுஷனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒதுக்காதீங்க மக்களே. நான் முதலே சொல்லிட்டேன், இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம பண்ண வேண்டியது. இது ஆக்சுவலாக டிஎன்ஏ ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் த்ரூ தான், கேம் சேஞ்சர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துகிற கைடு மாதிரி தான் இந்த விஷயம். ஃபைனலான ஆன்சராக இது நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த கைடு தான் முக்கியம் இல்லை ஃபைனல் ஆன்சருக்கு. அதனால் இப்போ இந்த ஆல்ஃபா ஜீனோம் ரொம்ப 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 முக்கியம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கைடு மூலமாக ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஃபியூச்சரில் கண்டிப்பாக நிகழ்த்தப்பட போகுது. அந்த கண்டுபிடிப்பு மட்டும் 100% வேல்யூபிளாக ப்ரிசைஸாக இருந்துச்சு அப்படின்னா நோயற்ற வாழ்வுன்ற மனித உள்ள கனவு இருக்குல்ல, அது சாத்தியமாகும்.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.